வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். டிசம்பர் 9, 2024 கோவில்பட்டி. இப்போ ரீசெண்டா கோவில்பட்டி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லா மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி பலராலும் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற நியூஸ் என்னன்னா, 10 வயசு சின்ன பையனோட மர்ம மரணம் பத்தின கேஸ் தான். போலீஸ்க்கு பயங்கர சேலஞ்சா இருந்த இந்த கேஸ்ல 6 நாளைக்கு அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு புது திருப்பு ஏற்பட்டிருக்கு. கடந்த 6 நாட்களா யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி போலீஸ் கூடவே சுத்திட்டு இருந்த அந்த கில்லர் யாரு, ஒவ்வொரு பேரண்ட்ஸோட மனசுலயும் பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தின இந்த கேஸ்ல அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு டீடைலா தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவில்பட்டி காந்தி நகர்ல வாழ்ற கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியோட கடைசி பையன் தான் 10 வயசான கருப்பசாமி. ரொம்பவே சுட்டித்தனமா இருக்கிற அந்த பையன் அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற நகராட்சி ஸ்கூல்ல தான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறான். கருப்பசாமிக்கு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு அண்ணனும் இருக்கிறான். சோ டெய்லி அண்ணன் தம்பி 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் விளையாடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா, குடும்பத்துக்கு ஹெட்டா இருக்கிற கார்த்திக் முருகன் கூலி வேலை பாக்குறாங்க. அவரோட மனைவியான பாலசுந்தரி தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை பார்க்கறாங்க. சோ டெய்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கூலி வேலைக்கு போயிட்டு ஈவினிங் டைம்ல தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி சம்பவம் அன்னைக்கும், அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி காலையில 8 மணிக்கு கார்த்திக் முருகன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பாலசுந்தரி தன்னோட 2வது பையனை வீட்டுல விட்டுட்டு மூத்த பையனை மட்டும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்படி அந்த தாய் தன்னோட 2வது பையனை மட்டும் வீட்டுல விட்டுட்டு போறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் 10 வயசான கருப்பசாமிக்கு அம்மை நோய் போட்டிருக்கு. சோ அந்த நோய் சரியாகிற வரை ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருக்கட்டும்னு நினைச்சுதான் வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ எல்லாரும் அவரவர் வேலையில பிஸியானதும் வீட்டுல தனியா இருந்த அந்த சின்ன பையன் பொழுதுபோக்குக்காக கொஞ்ச நேரம் டிவி பார்த்திருக்கான். அதுக்கப்புறமா தன்னோட பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி நான் வீட்டுல தனியா தான் இருக்கிறேன், சோ நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். தன்னோட பேரை கூப்பிட்டனால அந்த பாட்டியும் காலையில 9:30 மணிக்கு மேல அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த டைம்ல அந்த சின்ன பையன் வீட்டுல இல்ல. இதனால கொஞ்சம் பதறி போன அந்த பாட்டி தன்னோட பேரனை வீடு ஃபுல்லா தேடி முடிச்சதும் அங்க இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே அந்த சின்ன பையனை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல. சோ இப்போ உடனடியா அந்த பாட்டி கருப்பசாமியோட பேரண்ட்ஸ்க்கு காலையில 9:45க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உன்னோட பையன் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டான், அவன் வீட்டுல தனியா இருக்க பயப்படுறான்னு நினைச்சு நானும் வீட்டுக்கு வந்தேன், இங்க வந்து பார்த்தா அவனை எங்கேயும் காணோம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சோ நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அடுத்த செகண்டே பையனோட பேரண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிற வேலையை அப்படியே போட்டுட்டு பதறி அடிச்சு தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா தான் வீட்டை சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் தன்னோட கடைசி பையனை பத்தி விசாரிச்சுக்கிட்டே பல இடத்துல தேடுறாங்க. சரியா சில நிமிஷம் தேடுதலுக்கு அப்புறம் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பையனோட உயிருக்கு ஆபத்தா முடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு காலையில 10:30 மணிக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல தகவல் கொடுக்கறாங்க. இது 10 வயசு சின்ன பையனோட மிஸ்ஸிங் கேஸ் அப்படிங்கறனால ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ஃபர்ஸ்டா அந்த ஏரியால இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி பையனோட அம்மா போலீஸ பார்த்து, என் பையனுக்கு சில நாட்களா அம்மை நோய் இருந்தது, சோ உடம்புல தங்க பொருள் போட்டா சீக்கிரமா அந்த நோய் சரியாகிரும்னு சில பேர் சொன்னாங்க. அதனால நான் என் பையனோட கழுத்துல 1.5 பவுண்ட்ல ஒரு தங்க செயினும் அவனோட விரல்ல 1 கிராம் மோதிரமும் போட்டு விட்டுருந்தேன். தான் பையன் கிட்ட இருந்த நகையை திருடுறதுக்காக கூட யாராவது அவனை கடத்திட்டு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் சம்பவம் அன்னைக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் நுணுக்கமா அலசி ஆராயும் போது ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குது. அதாவது அந்த சின்ன பையனோட வீட்டுக்கு போறதுக்கு மொத்தம் 4 வழி இருக்குது. கண்டிப்பா அந்த சின்ன பையன் இந்த 4 வழியில ஏதோ ஒரு தெரு வழியா தான் வெளியில போயிருக்கணும். ஒருவேளை அவனை யாராவது கடத்திட்டு போயிருந்தா கூட அவங்களும் இந்த 4 பாதையில ஏதோ ஒரு பாதையை தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா எந்த ஒரு பாதையிலையும் அந்த சின்ன பையன் இருந்த மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல. இத கவனிச்ச போலீஸ் அப்படின்னா காணாம போன கருப்பசாமி அவனோட வீடு உட்பட அந்த வீட்டை சுத்தி
சுத்தி இருக்கிற சில குறிப்பிட்ட பகுதியை தவிர வேற எங்கேயும் போகல. சோ அந்த குறிப்பிட்ட பகுதியில உள்ள ஏதோ ஒரு வீட்டுல தான் அந்த சின்ன பையன் இருக்கணும்னு யூகிச்சு பல பேரோட வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுல இருக்கிற தண்ணி தொட்டி, மறைவான பகுதி, ட்ரம் இப்படின்னு எல்லா இடத்தையும் தரவா செக் பண்றாங்க. பல மணி நேர தேடுதலுக்கு அப்புறமும் அந்த சின்ன பையன் எங்கேயும் கிடைக்கல. சோ இப்போ உடனடியா 3 ஸ்பெஷல் டீமை களத்துல இறங்கி தீவிர தேடுதல்ல இறங்கியிருக்காங்க. காலையில 11 மணிக்கு தொடங்கின அந்த தேடுதல் வேட்டை அதிகாலை 4 மணி வரை நீடிச்சிருக்கு. இதனால ரொம்பவே டயர்டான போலீஸ் அதிகாரிகள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வெளியில போயிட்டு அதிகாலை 5:30 மணிக்கு தான் மறுபடியும் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வந்திருக்காங்க. ஆனா அதிகாலை 5 மணிக்கே அந்த பகுதியில வசிக்கிற ஒரு நபர் தான் வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற அந்த மொட்டை மாடியை பார்க்கும்போது அந்த மாடியில காணாம போன கருப்பசாமி படுத்த படுக்கையா இருந்திருக்கான். இத பார்த்து பதறி போன அந்த நபர் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட உடம்பெல்லாம் பல காயத்தோட இருக்கிற அந்த சின்ன பையனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா கருப்பசாமிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி அந்த சின்ன பையன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா கிரைம் நடந்த அந்த பகுதியை சுத்தி நிறைய வீடுகள் இருக்கும். ஸோ எப்ப பார்த்தாலும் அந்த பகுதியில ஆள் நடமாட்டம் அதிகமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பகுதியிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த பகுதி மக்கள் எல்லாரையும் பீதியில ஆழ்த்திருக்கு. இந்த நிலைமையில தான் தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களோட ஆரம்ப கட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. குறிப்பா அந்த சின்ன பையனோட உடம்புல இருந்த அந்த தங்க பொருட்கள் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இது திருட்டுக்காக நடந்த கொலை தானு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்படி இருக்கிற சூழல் தான் அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியாகி இந்த கேஸுக்கு வேறொரு உருவத்தை கொடுத்திருக்கு. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் படி அந்த சின்ன பையனோட வாய், கன்னம், குரல் வளை உட்பட ஆசனவாய் பகுதியில காயம் இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது கருப்பசாமியை யாரோ பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்காங்க. சோ மூச்சு திணறல் காரணமா தான் அந்த சின்ன பையன் இறந்து போயிருக்கான்னு அட்டாப்சி பண்ணின டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியானதுக்கு அப்புறம் இந்த கேஸ் போலீஸோட தலைவலிய கூட கொஞ்சம் அதிகமாக்கிருக்கு. இப்போ இந்த மிஸ்ஸிங் கேஸ் கொலை கேஸா மாறினதுக்கு அப்புறமா கில்லரை கண்டுபிடிக்கிற முயற்சியில போலீஸ் இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த நியூஸ் சோசியல் மீடியா வழியா வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாடு ஃபுல்லா வேகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதும் மக்கள் பலரும் அவங்களோட கோவத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் இவ்ளோ பெரிய கேஸா மாறி விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சதும் கோவில்பட்டி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையில 2 ADSP, 4 DSP, நெல்லை போலீஸ் மற்றும் தூத்துக்குடி போலீஸ் இப்படின்னு பல பேர் இணைஞ்சு 10 தனிப்படையா அமைக்கிறாங்க. இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும் போதுதான் போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது அந்த சின்ன பையனோட இறந்த உடல் அவனோட வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி இருக்கிற இன்னொரு வீட்டோட மொட்டை மாடியில தான் இருந்திருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இறந்த உடல் இருந்த அந்த வீட்டோட கதவு வெளிப்பக்கமா லாக்ல இருந்திருக்கு. சோ அந்த குறிப்பிட்ட வீட்டுல உள்ளவங்களுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு விசாரிக்கும் போதுதான் இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குது. அதாவது வெளி பக்கமா லாக்ல இருந்த அந்த வீட்டுல இல்லீகலா கஞ்சா, மது இந்த மாதிரியான சில பொருட்களை 24 மணி நேரமும் விற்பனை பண்ணுவாங்க. குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்து போன பையனோட பேரண்ட்ஸ் உட்பட அந்த ஏரியால வசிக்கிற இன்னும் சில பேர் சேர்ந்து மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற இந்த பகுதியில இந்த மாதிரி கஞ்சா பொருட்களை விற்பனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை தட்டி கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. இப்போ அதே வீட்டு மாடியில தான் அந்த சின்ன பையனோட சடலமும் இருந்திருக்கு. சோ அந்த போதை பொருளை விற்பனை பண்ற குறிப்பிட்ட சில பேர் தான் கோவத்துல இந்த மாதிரி கொலை பண்ணிருப்பாங்கன்னு யூகிச்சு சந்தேகத்தின் அடிப்படையில அந்த குறிப்பிட்ட வீட்டுல உள்ளவங்க உட்பட அந்த ஏரியாவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவங்களை கூண்டோட தூக்கி விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இது போக சம்பவம் அன்னைக்கு மட்டும் அந்த காந்தி நகர் பகுதிக்கு புதுசா சில பேர் வந்துட்டு போனது சிசிடிவி கேமரால பதிவாகிருக்கு. சோ அவங்களையும் கஸ்டடியில எடுத்து போலீஸ் விசாரணையை வேகப்படுத்தி இருக்காங்க. இப்படி பல பேரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்ச போலீஸ் குறிப்பா பையனோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் நீ தானே அந்த பையனை கொலை பண்ணின, உண்மையை மட்டும் சொல்லுன்னு சொல்லி மிரட்டினது மட்டும் இல்லாம அடிச்சிருக்காங்க. இப்படி போலீஸ் மிரட்டுற விஷயத்த சில பேர் பையனோட பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தினதும் போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்காம எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மிரட்டி பொய்யான பழி போட பாக்குறாங்கன்னு சொல்லி டிசம்பர் 12ஆம் தேதி குடும்பத்தோட தற்கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கோவில்பட்டியில இருக்கிற பிரதான சாலையில உட்காந்து போராட்டமும் பண்ணிருக்காங்க.
இப்போ அங்க வந்து டிஎஸ்பி ஜெகநாதன் நாங்க அரெஸ்ட் பண்ணின 50 பேர்ல பல பேரை விடுதலை பண்ணிட்டோம். மெயின் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற 9 பேரை மட்டும்தான் ரகசியமா விசாரிச்சுட்டு இருக்கோம். சோ இன்னும் 1-2 நாட்கள்ல உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சிருவோம்னு பையனோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் நம்பாம மறுபடியும் போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. சோ எப்படியாவது அந்த போராட்டத்தை கலைக்கணும்னு நினைச்ச போலீஸ் கருப்பசாமியோட அம்மாவை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து போலீஸ் ஜீப்ல ஏத்திருக்காங்க. இறுதியா பலவித பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா அந்த போராட்டம் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. நாளுக்கு நாள் இந்த விஷயம் பல பேரோட கவனத்தை ஈர்த்தனால மெயின் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற அந்த 9 பேர்கிட்ட போலீஸ் துருவி பல கேள்விகளை கேக்குறாங்க. இப்போ இறந்து போன அந்த சின்ன பையன் கருப்பசாமியோட உடம்புல 32 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபரோட ஸ்பெர்ம் ட்ரேசஸ் இருந்ததா அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. சோ போலீஸ் ஓரின சேர்க்கையில ஈடுபாடு உள்ள ஏதோ ஒரு நபர் தான் இந்த கொடூரத்தை பண்ணிருக்கணும்னு யூகிச்சு அந்த 9 பேரையும் தனித்தனி ரூம்ல உட்கார வச்சு விசாரிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட மொபைல் போனை வாங்கி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணினதுல ஒரு இளைஞனோட மொபைல்ல இருந்த வாட்ஸ்அப் குரூப்ல தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கான நிறைய ஆபாச வீடியோஸ் இருந்திருக்கு. அந்த வீடியோஸை பார்த்த போலீஸ் அந்த இளைஞன் கிட்ட இதை நீ யார் யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணுவேன்னு கேட்கும் போது அதே காந்தி நகர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான கருப்பசாமி அப்படிங்கிற நபரும் ஓரின சேர்க்கையில அதிக ஈடுபாடு உள்ளவர்னு தெரிய வருது. சோ அந்த குறிப்பிட்ட நபரையும் கஸ்டடியில எடுத்து சிறப்பா விசாரிச்சதுல தவளை தாவாயால கெடும் அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமி சொன்ன ஒரு விஷயம் அந்த நபர் தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கு. அதுக்கு காரணம் போலீஸ் ஆட்டோ டிரைவரான கருப்பசாமியை பார்த்து நீ தானே அந்த சின்ன பையனோட செயினையும் மோதிரத்தையும் திருடுன, மரியாதையா உண்மையை மட்டும் சொல்லுன்னு சொல்லி சிறப்பா கவனிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தவன் விசாரணையோட தீவிரம் தாங்க முடியாம அந்த சின்ன பையனோட கழுத்துல செயின் மட்டும்தான் இருந்தது, அவனோட கையில எந்த ஒரு மோதிரமும் இல்லைன்னு சொல்லி ஒளறி கொட்டியிருக்கான். இந்த நியூஸ் சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆன அந்த டைம்ல அந்த சின்ன பையன் செயினும் மோதிரமும் போட்டிருந்தான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பையனோட பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட சம்பவம் அன்னைக்கு என்னோட பையன் செயின் மட்டும்தான் போட்டிருந்தான், அவனோட மோதிரத்தை நாங்க கலட்டி வச்சிட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. போலீஸ்க்கும் பையனோட பேரண்ட்ஸ்க்கும் மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயம் எப்படி ஆட்டோ டிரைவரான கருப்பசாமிக்கு தெரிய வந்தது? சோ கண்டிப்பா கருப்பசாமி தான் கில்லர்னு போலீஸ் அந்த இடத்துலயே கன்ஃபார்ம் பண்றாங்க. இறுதியா ஆட்டோ டிரைவரான கருப்பசாமியும் தான் தான் அந்த சின்ன பையனை கூட்டிட்டு போய் தன்னோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக ஓரின சேர்க்கையில ஈடுபட சொல்லி கட்டாயப்படுத்தினேன்னு சொல்லியிருக்கான். இப்படி அவன் அந்த சின்ன பையனை பாலியல் ரீதியா துன்புறுத்தினாலதான் அந்த பையனோட வாய் பகுதியிலையும் ஆசன வாய் பகுதியிலையும் பலமான காயம் இருந்திருக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா ஆட்டோ டிரைவரான கருப்பசாமியும் இறந்து போன அந்த சின்ன பையனும் ரிலேட்டிவ்னு சொல்லப்படுது. அதாவது ஆட்டோ டிரைவரான கருப்பசாமி அந்த சின்ன பையனுக்கு மாமா முறை. அந்த சின்ன பையனோட வீட்டுக்கு பின்னாடி தான் கருப்பசாமியோட வீடு இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த 10 வயசு பையன் காணாம போனதுல இருந்து மாடியில கிடைச்ச அந்த உடலை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற வரை கில்லர் போலீஸ் கூடவே தான் இருந்திருக்கான். இந்த கேஸ்ல கில்லரோட பேரும் கருப்பசாமி தான், விக்டிமோட பேரும் கருப்பசாமி தான். சோ நீங்க இந்த 2 பேரையும் வச்சு யாரும் கன்ஃபியூஸ் ஆகிற வேணாம். இந்த கேஸை பொறுத்தவரை இதுல இன்னும் சில மர்ம முடிச்சுகள் இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதாவது சம்பவம் அன்னைக்கு கருப்பசாமியோட ஒய்ஃபும் அவங்களோட வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நபர் அந்த சின்ன பையனை எங்க வச்சு பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருப்பான். இது போக ஸ்டார்டிங்ல போலீஸ் அந்த பகுதியில உள்ள சில வீடுகளோட மொட்டை மாடியில தேடும் போது அந்த சின்ன பையனோட சடலம் இல்ல. போலீஸ் அதிகாலை 4 மணிக்கு அந்த இடத்துல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் தான் அந்த சிறுவனோட வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி இருக்கிற மொட்டை மாடியில அந்த சின்ன பையனோட சடலத்தை போட்டிருக்கான். உண்மையாவே இந்த கொலைக்கு ஓரின சேர்க்கை தான் காரணமா, இல்லனா இல்லீகலா அந்த பகுதியில கஞ்சா விக்கிறவங்களை தட்டி கேட்டு தகராறு பண்ணினால அவங்க கருப்பசாமி கிட்ட சொல்லி இந்த மாதிரியான ஒரு கொடூரத்தை பண்ணினாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் தொடர்ந்து விசாரணை போயிட்டு தான் இருக்குது. இப்ப நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் போலீஸோட இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு. இந்த சமூகத்துல பெண் குழந்தைங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்ல, சோ அவங்கள மட்டும்தான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும்னு நினைச்சா இப்ப நடந்திருக்கிற இந்த சம்பவம் ஆண் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, சோ அவங்களையும் பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்து கொடுத்திருக்கு. குறிப்பா இப்ப உள்ள காலகட்டத்துல முன்ன பின்ன தெரியாதவங்களால நடக்கிற கிரைமை விட நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களால தான் நம்ம குடும்பத்துக்கு பல பாதிப்புகள் வந்துட்டு இருக்கு. சோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி இவங்க 2 பேரையுமே கொஞ்சம்
பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கிற இந்த மாதிரியான காம பேய்கள் என்னைக்கு திருந்துனே தெரியல. கடைசி வரை நல்லவை மாதிரி வேஷம் போட்டு போலீஸ் கூடவே சுத்திட்டு இருந்த ஆட்டோ டிரைவர் கருப்பசாமியோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.